உன் லைஃப்பை எலவேட் பண்ண நீ ட்ரை பண்ணுற, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவ்வளோ தான் உன்னுடைய பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி லிமிட் செட் பண்ணி வச்சுக்கோங்கள, அதை நீ பிரேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இவ்வளோ தான்ங்கிறது கிடையாது, இதை தாண்டி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற அட்டெம்ப்டை ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஒருத்தரை நீ பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேலண்ட் உனக்கு வரணும்னா அது மட்டும் போதாது உனக்கு. அதை தாண்டி உன்னுடைய லவ் அண்ட் கேர் அதில் இருக்கணும். அப்போ தான் உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீ கான்ஃபிடென்ட்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உன்னுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமாக நீ அதை லவ் பண்ணி கண்டினியூஸாக பண்ணும்போது உன் லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக எலவேட் ஆக போகுது. இதுதான் அதோடைய சிம்பிளான விஷயமே. உன்னுடைய பிரேக்கை உடைச்சிட்டு, இதுதான் லிமிட், பவுண்டரிஸை உடைச்சிட்டு லவ் அண்ட் கேரை வந்து உன்னுடைய கான்ஃபிடென்ஸில் கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கலாம்.